ஹலோ. சரி சரி சரி, எல்லாம் இருக்காங்கடா. சரி பத்திரம்டா. நீங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. என்னடா? சேர்மன் காணாததுக்கு சந்தேகத்தில் போலீஸ் எல்லோரும் விசாரிச்சுட்டு இருக்காங்களாண்டா. நம்மளையும் தேடினுக்கிறாங்களாண்டா. ஏய் குர்ரா. ஏய் ஹலோ. சோகன் இல்லைண்ணா? சொல்லுடா, சோகுதான்டா. அம்மா வேற குத்திட்டாங்களாண்ணா. அம்மாவை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிறாங்களாண்ணா. சோகனா சோகனா. எல்லாம் வாங்கடா. என்ன சோக்கு? ஏய் கூட சோறு புட்டி பால் தவிர வேறு யாரும் வராதிங்க. வச்சுக்கோ. நான் சொல்கிற வரைக்கும் சிட்டிக்குள்ளே யாரும் வர வேணாம். நான் சொல்கிறேன் ஏறு. ஏய் வா. என்னப்பா பண்ணுறது இப்போ? குஞ்சு போச்சுடா, குஞ்சு போச்சு. சேட்டுடா விடக்கூடாதா சோக்கே? இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் சேட்டுடா. சோக்கே புட்டி பால் ஓ. ஒருவேளை போலீஸ் இங்கே இருக்குமோ? என்னடா பண்ணுறது? சேர்மன் கொலையை நம்ம தான் பண்ணணும்னு நம்மளை போலீஸ் தேடிட்டு இருக்கு. இதில் இப்படி ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தா நம்ம தான் பண்ணணும்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அவங்க எப்படி விசாரிச்சாலும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. வா போகலாம். சார் சோக்கு உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் அவங்க அம்மா பணம் இருக்கிற பணக்காரங்க வராங்க சார். வந்துடுங்க சார்.
உங்களுக்கு என்ன போகுது? சார் Q7 போலீஸ்னா சார்? பென்சில் பேட்டில் ஒரு பணம் இருக்கு சார். முதல் மாத சம்பளத்தில் உங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த எஃப்எம்மு கீழே வந்து கூட கொஞ்சம் நான் பார்த்தேன்டா. எனக்குன்னு யாருமே இல்லை சார், எல்லாம் எங்கள் அப்பா தான் சார். அறுத்துட்டானுங்க சார், அறுத்துட்டானுங்க, விடமாட்டேன் சார். அப்பா என்ன நார்த் இந்தியாவில் போஸ்டிங் போட்டாங்கடா, அதனால தாண்டா உங்களை எல்லாம் என்னால் வந்து பார்க்க முடியல. இட்ஸ் ஓகே, நான் கலெக்டர் ஆகிட்டேன்டா. உங்களை என்கவுண்டரில் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சுதாண்டா அவங்கள போலீஸில் சரணடை சொல்லி ஃபோன் பண்ணேன். ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணலையடா, இப்படி பண்ணிட்டீங்களடா. டே நட்ராஜி, பார்க்கும்போது தாண்டா நியாயம் படிக்கலன்னு தோணுதா. குட்டியை தூக்கின்னு சுத்துமே கங்காரு, அந்த மாதிரி புள்ளி எழுத்து நான் அதான் பண்ண போறியோ? அம்மாவுக்கு தெரியாம திட்டமா வந்து பார்த்தனடா, அப்பெல்லாம் நல்லா இருந்தீங்களடா. அம்மா சம்மதத்தோட இப்ப வந்து பார்க்கும்போது நான் உங்களை இப்படியாடா பார்க்கணும். ஓகே எழுதிடுறா. ஓகே கூப்பிடுறாரு வாமா, உன வாத்தியார் கூப்பிடுறாரு வாமா, உன வாத்தியார் கூப்பிடுறாரு உன வாத்தியார் கூப்பிடுறாருன்னு சொல்றேன்ல வாமா, வாத்தியார் கூப்பிடுறாரு உன வாத்தியார் கூப்பிடுறாருன்னு சொல்றேன்ல வாமா, உன வாத்தியார் கூப்பிடுறாருன்னு சொல்றேன்ல வாமா. ஒரே ரோதனையா போச்சேடா, வாத்தியார் கூப்பிடுறாரு வாத்தியார் கூப்பிடுறாருன்னு. ரங்கா ஒரு கடையை பார்த்துக்கப்பா. சரிக்கா, நீ போ. வா, இந்த வாத்தியார் கூப்பிடுறது யாவோ அவன். வா இங்க. அன்னையும் பிதாவும்
முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏமா பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனா பையில பென்சில் இருக்கா நோட் இருக்கா இதெல்லாம் பார்த்து அனுப்புறது இல்லையா? சொல்லி சொல்லி சும்மா தொல்லையா குத்துனுக்குற. என்னவோ உன்ன மாதிரி நோவாமலா இருக்கோம். இங்க வந்தமா பச்சைக்கிச்சமா போனமான்னு இருக்கணும். அத்தை விட்டுட்டு அத்தை கொண்டா இத்த கொண்டா என்ன கூப்பிட்டு என்ன பாடமா நடத்த போற நீ? உன்ன எங்க இவன் எல்லாம் இந்த பிள்ளைய சொல்லணும். வீட்டுல துண்ணுட்டு தூங்குடான்னு சொன்னா உப்பு மூட்டை தூக்குற மாதிரி புக்கு மூட்டை தூக்கிட்டு வந்துடுற நீ. போங்க நல்லா படிக்கிற பையமா. முடிச்சுட்டு நீ எதுக்குடா இன்னொருத்த கீழே வேலை செய்யணும்? நீ வேலை தர மாதிரி அம்மா உன்னை உருவாக்குற. வாடா என் வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தியே. உன் வாழ்க்கைய வாழாம போயிட்டேடா. அழகு போல ஒரு பொண்டாட்டி இருந்தோம், ராஜா மாதிரி ஒரு பையன் இருந்தோம், ஆளை கொடுத்து வைக்காம போயிட்டேடா. ஜெயா, உன்னை பார்க்கும்போது தான்டா நான் ஏன் படிக்கலன்னு தோணுதுடா. உன்னை பார்க்கும்போது தான்டா நான் ஏன் படிக்கலன்னு தோணுதுடா. உனக்கு கிடைக்காத அந்த படிப்பு நான் பிள்ளைக்கு கொடுப்பேன்டா.